தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்களை ஆளுநர் நிறுத்தியது சட்டவிரோதம். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. ஆளுநரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும். திருமாவளவன் வலியுறுத்தல். நாமக்கல்லில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த 3 பேருக்கு தலா 2 லட்சம் நிதி உதவி. மு.க. ஸ்டாலின் உத்தரவு. திமுக கூட்டணி கட்சிகள் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டன. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி சாடல். கேஸ் விலையை குறைக்க வலியுறுத்துவோம். தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. கேஸ் விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும். தாவேகா தலைவர் விஜய் வலியுறுத்தல். ஆளுநர் வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு ஒட்டுமொத்த மாநிலங்களின் உரிமைக்கான வெற்றி. கனிமொழி கருத்து. டாஸ்மாக் வழக்கில் உயர்நீதிமன்றத்தை இழிவுபடுத்தியுள்ளது தமிழ்நாடு அரசு. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கண்டனம். உச்சநீதிமன்றம் விதித்த ஜாமீன் நிபந்தனைகளை மீறவில்லை. அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம். தமிழகத்தில் நடப்பது அனைத்துமே போலி என்கவுண்டர். சீமான் விமர்சனம். மோடிஜி தலைமையில் வளர்ச்சி. பாஜகவில் இணைந்தார் கேதர் ஜாதவ். 25,000 ஆசிரியர்கள் நீக்கம் விவகாரத்தில் தலையிட வேண்டும். ஜனாதிபதிக்கு ராகுல் காந்தி கடிதம். காங்கோவில் கனமழை வெள்ளம். 33 பேர் பலி. இந்தோனேஷியாவில் கடுமையான நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 5.7 பதிவு. தமிழகத்தில் ஏப்ரல் 14ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.